கர்மசாமி அதே கோயம்புத்தூர் விளைநிலம் வீணா கிடக்கிற இடத்து மேல வழக்கு. என்னமா செய்யணும் பையனுக்கு? முருகா முருகா முருகா. என்னப்பா முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதல கிடக்கா? கோயில் இருக்கும், கருப்பசாமி கோயில் இருக்கு பூமியிலேயே. அப்புறம் அது கேஸும் போட்டுருக்கான். முருகன் கோயிலுக்கு வேண்டுதலே இருக்கா? மலைக்கு போயிட்டு இருந்தது சென்னிமலை. சென்னிமலை முருகனுக்கு போவீங்க? அவர் 8 கூப்பிட்றேன். சென்னிமலையில் தானே மாட்டு வண்டி ஏறிச்சு, அந்த கோயில் தானே அது. அங்க ஏன் போகல ராஜா? ஏன் போகல? கால் வந்துவாங்க என்ன நினைப்பாங்க? உன்னுடைய காட்டுக்குள்ள போய் பார்த்தேன். எல்லையில ஓடையினுடைய கரை ஓரத்துல நான் கருப்பசாமி இருக்கேன். இடது பக்கத்துல பார்த்தோம்னா அங்க நீர் ஓடுகின்ற பகுதி. வலது பக்கத்துல பார்த்தா நிறைய விளைநிலங்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் போனா அருமையான மெயின் ரோடு, சுத்தி போனா வேற ஊருக்கு போயிடும். அப்படி ஊர் வச்சிருக்கீங்க சரிண்ணா? அதான் உங்க எல்லை. அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ள முன்னோர்களை புதைத்த ஒரு இடம் இருக்கு. யார் அது புதைச்சு கிடக்குது? 3 தலைமுறைகளுக்கு முன்னால புதைத்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கிடாரம் இருக்குன்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்த போய் நான் பார்த்தேன். பாக்கி எல்லா இடமும் கொஞ்சம் மண்ணெல்லாம் சாதாரண நிறமா இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல போன இடத்துல மண்ணு மட்டும் கொஞ்சம் நிறம் மாற்றணும். அந்த இடத்த இப்போ கோர்ட்ல இருந்து மீட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். கோர்ட்டவன் வந்து விளக்கமா ஒன்றும் கேஸ் போடல, சாதாரணமா தான் போட்டிருக்கான். உங்களுக்கு அது வில்லங்கமா தெரியுது. அடுத்த மாதம் நமக்கு சாதகமா பேச வைக்கிறேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும், சந்தோஷம். அதுல தானே பிரச்சனையே இருக்கு. அடுத்த மாதம் சந்திப்பில் அதை பத்தி பேசுவோம். யூடியூப் ஆஃப் பண்றா தம்பி, நல்லவையா. துணை இருந்தும் இல்லை என்று சொன்னானூர் என்று சொல்லும் காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டுமானின் எண்ணம் ஏனோ விளங்கவில்லையே. நான் கவிஞனும் இல்லை, கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி. அப்படி ஒருத்தர் இருக்கிறேன். உன் மகன் அப்படி இருக்கானே, கால் வந்து இன்னொரு தரம் உள்ள தென்படல. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். கல்யாணம் முடித்த நாளிலிருந்து உன்னுடைய மருமகனும் மகனும் இனிமையான இன்ப வாழ்வை தரவில்லை. அந்த 2 நிலைக்கும் காரணம் பையனுடைய மனமா அந்த பெண்ணின் குணமா என்று கேட்டா, அந்த பெண்ணின் குணம் அதற்கு காரணம். அந்த மனநிலைகளை மாற்ற முடியுமா? முடியும். ஆனா பிறவி பயன்படி 2 பேரும் இணைந்தா வேற எதுவும் குறைகள் நடக்குமா? காரணம் நல்ல எதிர்த்து விழுந்து கும்பிட்டுவாக்கா. அறவுரை 2 பேரும் இணைந்து நிம்மதியா வாழ வச்சு தந்தா போதும்ல. அந்த வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன், தொழிலையும் உருவாக்கி தரேன். அதுக்குரிய நேரங்கள் இப்பொழுதுதான் தோன்றி இருக்கு. அதனால இன்னும் ஒரு 28 நாட்கள் கால அவகாசம். என்னை மதியம் 3:30 என்னை பார்த்துட்டு நீ ஊருக்கு கிளம்பலாம். என்னால பேசுவோம். கர்மசாமி, ஆமா அப்படியா? கோயம்புத்தூர் எல்லை, கோயம்புத்தூர் தானே. தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனநொந்து வந்தது. என்னம்மா வாழ்க்கை? நீங்க புரியல? என்ன சொல்லிச்சு கருப்பசாமி?
இவ்வளவுதானே, இது ஒரு விஷயமே இல்லையே. ஏன் வீங்குது பாத்துருவோம். ரெண்டு பேரையும் ஒரு முறை இங்க கூட்டு வர வேண்டியதானே. போன வட்டம் வந்து தான் போனாங்க சார். இந்த பௌர்ணமிக்கு வர வச்சிடலாமா? போன வட்டம் வந்து மாசி மாசி மகம் முடிஞ்சோன்னே ரூபாய் தரேன் அப்படின்றாங்க. மாசி மகம் முடிஞ்சாச்சு, ஆமாம், அது காலங்கள் நல்ல காலம் வந்தாச்சு. அது ஏன் நடக்கலைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த பௌர்ணமிக்கு கூட்டு வந்து வெற்றி ஆகிக்கலாம். தெளிவா கொண்டு வரணும். குழந்தை பாக்கியம் தாரேன், ஜெயிச்சுக்கணும். கர்மசாமி, ஆமா அப்படியா? பெங்களூர் அழைக்கிறேன். பெங்களூர் எல்லை. நான் தண்ணீர் பந்தனில் நின்றிருந்தேன். தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன். அவள் தாகம் என்று சொன்னாள். காரணம் சொல்லலாம். என்ன வேணும்ப்பா? வீட்டில் உடம்பு சரியில்லை சாமி. ஒரு இடத்துக்கு தகவல். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க, நான் உள்ளுக்கு போயிட்டு வரேன். கண்ண மூடி உட்காருங்க, நான் வரேன். வீங்குது. சரி, கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். பெங்களூராடா தம்பி? ஓ, உங்க கூட வேற யாராவது வந்திருக்கணுமே. யார் வந்திருக்கா? ஐயனா? பெங்களூரா ஓசூரா? 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால இடம் சம்பந்தமான மன உபாதைகள் ஏற்பட்டு அதுல வரக்கூடிய மாந்திரிகம் சம்பந்தமான குறைகளால் மனைவியினுடைய கால்கள், விரல்கள் போன்ற தசைகள் உள்ள இடத்தில் வீக்கமும் மன உபாதைகளும் ஏற்பட்டு இப்ப உடல்நிலை கோளாறு நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த இடப்பிரச்சனையும் தீர்த்து தரணும், பண நஷ்டமானதையும் மீட்டி தரணும், இந்த உடலில் இருக்கக்கூடிய கோளாறை நான் சரி பண்ணி தரணும். இவ்வளவுதான விஷயம். பண்ணிக்கலாம். என்ன எனக்கு புரியலையே. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அது என்ன மாரியம்மனா தண்டு மாரியம்மனா? மாரியம்மன். அந்த கோயிலுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணணும். அவளுடைய உடல்ல அந்த பூக்கள் எல்லாம் அள்ளி போட போட மனைவியின் உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் அப்படி அங்க செய்ய முடியலன்னா இங்க வந்து கர்ப்பசாமி உடம்புல அந்த பூக்கள் எல்லாம் போட போட அவ உடம்புல உள்ள நோயெல்லாம் தீர்த்து போயிடும். நோயை தீர்த்து தாரேன், அந்த இடத்தையும் வெற்றியாக்கி தாரேன், செம்மையாக்கி தந்துடுறேன். கர்ப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை, தாயும் மகனும். வேற யாரும் வரலையா கூட? அவர் எங்க? எது? இவனுடைய மனதை பற்றி கேட்கணுமா, உடலை பற்றி கேட்கணுமா? இந்த மனநிலைகள் டிப்ரெஷன் ஆஃப் மைண்ட், மன அதிர்வறைகள் மாற்றப்பட்டது. புரியுதா? அதனால சுய நினைவுகளில் குறைவும், தான் என்ன செய்தோம்ங்கிறவுடைய நினைவாற்றல் தன்மை மாறுபட்டும் நிலைமைகள் இருக்கும். இதை மாற்றி தெளிவடைய வச்சு தந்தா போதும்ல. 5 முறை என்னை பார்க்க வரணும். எத்தனை முறை? 5 முறை வரணும். இன்னைக்கு 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புங்க. வெற்றியாக்கி தாரேன், ஜெயிக்க வச்சு தாரேன். புரிஞ்சுக்கிட்டேன்.
யார் நீங்க? நான் கூப்பிடவே இல்லையே. பெங்களூர் இருங்க, நான் கூப்பிடுறேன். பெங்களூர் எல்லை தன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையினுடைய மனக்குறைகளை பத்தி கேட்க வந்தது யாரு? அவர் தானா? கால் சர்வரட்சகா. என்னப்பா பிள்ளைங்களுக்கு என்ன மன வருத்தங்கள்? பையன் ரொம்ப வருத்தப்படுவீங்களா? இப்போதைக்கு சனி பகவானுடைய தோஷம், கிரகசாரம் சரி கிடையாது. வீட்டுல எல்லாருக்கும் எதிர்க்கும் புதிருமாக நடப்பான். சட்டப்படி அவனுக்கு இடைஞ்சல்கள் நடக்கும். விசாரணைகள் வரக்கூடிய விதியும் விளையாடுகிறது. அதனால அந்த சூழ்நிலையிலிருந்து மாத்தி சனி பகவான் வரத்தை வாங்கி பையனை திருத்தி தாரேன். போதுங்களா? காரணம் சொல்லலாம். தயாளனே சீதாராமா, சாந்தமூர்த்தியே ராமா, சர்க்குணாதிபா ராமா, தயாளனே. பக்கத்துல வரலாம். ஆடி அடங்கி மன அடக்கம் பண்ணித்தாரேன். வெற்றி உண்டு மகனே. அதே பெங்களூர் எல்லை எனக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கான். அவருக்கு மினரல் வாட்டர் இல்ல, திணறுத வாட்டர். நல்ல சரக்கா இருக்கு. பாருங்க சரக்காடா. பெங்களூர் சார். கால் வந்துட்டு வா. தக்காளி பழம். வணக்கம். தக்காளி பழம் கட்டழகன். கருத்த பொண்ணா வேணும் அப்படிதானடா? முன்னால செவத்த பொண்ணு வேணும்னா ஜாஸ்தி ஆச்சு. கால் வந்துட்டு வரலாம். விளையாட்டு வேண்டாம், விஷயத்துக்கு வரணும். அப்படியா? சரி காட்டு. என்ன டொமைன் சத்தங்க? டொமைன் எதுவும் தெரியுமா உனக்கு? ட்ரைனிங் போயிட்டு. அப்படியா? எந்திரிச்சு விடா. டேய், உருண்டுகிட்டு வர. நிதானமா நல்ல கும்பிட்டு. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய அம்மாவுடைய அக்கா, அவங்களுடைய கால் முட்டுக்கு கீழே வலி, ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இவைகள்லாம் இருக்கு. ஆனா உன்னை பற்றி சதா காலகட்டமும் அவங்களுக்கு கவலையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. நீ விளையாட்டே குணமென்று இந்த உலக வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கியா. ஒரு பொறுப்பான தொழிலும் பொறுப்பான வாழ்க்கையும் அமையாத ஒரு குறை ஒன்னு பத்தி அவங்களுக்கு கவலை. அதனால இந்த 2024 முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு தொழில் அமைச்சுத்தார. அதற்கு பின்பு முறையாக ஒரு கல்யாணத்தை முடிச்சு தெளிவா உயர்வா வாழ வைக்க. எதிர்காலம் அமெரிக்காவில் வாழ்வாய். வெற்றி உண்டு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கோவில்பட்டி பகுதி. கோயில்பட்டியா தம்பி? தன் இல்லற வாழ்க்கையை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வரலாம். யாருமா? நீயா? என்ன இல்லற வாழ்க்கை? வாங்க. எங்க இருக்காரு வீட்டுக்காரு? கால் நல்ல கால்வழில ஆத்திரப்பட்டிருக்க. நிதானமா கும்பிடு. உங்க வீட்டுக்கு போற வழியில மெயின் ரோட் எதுவும் காலேஜ் பள்ளிக்கூடம் இருக்குதா? அதெல்லாம் தாண்டினா தான் உங்க வீடு வரும் இல்லையா? கால் என் குதிரை அந்த பாதையில போய்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன். டைவர்ஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளம். ஏன்னா நம்மளை சார்ந்து வாழ வேண்டிய அவருடைய மனம்
இன்னொரு பக்கம் குடும்பத்தை சார்ந்து நம்மளை குற்றவாளி ஆக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ உன் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா எந்த குற்றமும் செய்யாம இறைவனே தஞ்சம் கொண்டு வாழ்ந்து நியாயம் பேசியதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு உன் உள்ள சொல்லுது. காரணம் சொல்லலாம். அப்படியா? 3 மாத காலம் அவகாசம் பொறுத்து இருக்கணும். மனதை பக்குவப்படுத்தி நிதானமா வாழ வச்சு தாரேன். இடைஞ்சல் பண்றவங்களை அப்பாற்படுத்தி தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா, எல்லா வெற்றியும் நடக்கும், குடும்பத்துக்கு அடையாளமும் கிடைக்கும். அதே கோவில்பட்டி எல்லை உடல்நிலையை பற்றி வருத்தம் அடைந்தது யார்? என்னடா உடல்நிலை குட்டிப்பிலை? அப்பாக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை. நீ வந்து உட்கார்ந்து கருப்புசாமி வராரு, என்னடா விஷயம்? பக்கத்துல இருக்காரா? அதானே பார்த்தேன். கால் வந்துட்டு வா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயுள் சம்பந்தமான குறைபாடு உன் குடும்பத்துல உருவாயிடுது. இப்போ எப்படியோ தப்பிக்க வச்சு காப்பாத்தி தெளிவு பண்ணி கொண்டு வச்சிருக்கோம். அதனால இப்ப வீடுகள் சம்பந்தமான மனக்குறை, பணம் நஷ்டமானதை பற்றிய குழப்பம், சொத்து சம்பந்தமான வேதனைகள், இவை எல்லாமே இப்ப வீட்டுக்குள்ள குழம்பி போய் தான் இருக்கும். சரியா? ஆனா தந்தையாருடைய ஆயுளுக்கு கண்டம் இல்லை, காப்பாத்தி தாரேன். வேற உனக்கு என்ன வேணும்? அப்பா வந்து வெளியே தொழில வேலைக்கு எல்லாமே முடிச்சு தரணும்னு சொல்லிட்டேன். ஏன் கவலைப்படணும்? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும். எல்லாம் உனக்கு வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கோடி ரூபாய்களுக்கு மேல கிடக்கு, ஜெயிச்சு வாங்கி தரேன்டா. சந்தோஷம். வெற்றி அடைவார். புதுசா ஒரு இடம் ஒண்ணு பேசணும், அதையும் முடிக்கிறேன். கருப்பசாமி, மூச்சு எடுக்கிறேன், அது கொஞ்சம் கோவில்பட்டி எல்லை மூச்சு எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்க. யாருக்கு? பிரீத்திங் பவர் யாருக்குப்பா? உனக்கா? என்னடா செய்து? புரியல, பக்கத்துல வா. காய்ச்சல் வந்தது, வீட்டு விட்டு வெளியே தான் வந்துட்டேன். காரணம் அங்காள பரமேஸ்வரி தாயே. பாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பரமேஸ்வரி அம்மன் என்னும் ஒரு தெய்வம் அந்த இலையில வருது. ஆனா ஏற்கனவே 1.25 ஆண்டுகளாக குடும்பத்துக்கும் உனக்கும் பிடிக்காத மனக்குறை, வேதனைகள் எல்லாம் நடந்துச்சு. அதுல உனக்கு துரோகம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், மன வருத்தங்கள், உன் பண நஷ்டங்கள், தேவையில்லாத பஞ்சாயத்துகள் எல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஆனா இப்போ ஒரே ஒரு முடிவு, நீ வேண்டாம் நானும் வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ இப்ப அநாத ஜீவன். காரணம் அதே மாதிரி படுத்திருக்கும் பொழுது பெருமூச்சு எடுத்து மூச்சு திணறல் வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு அடிக்கடி வந்து தட்டுது. மருத்துவமா ஆபத்தில்லாம காப்பாத்துறேன், குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறேன். இந்தா சந்தோஷமா இரு. வர வச்சு தாரேன். இந்தா வெற்றியாக நல்லா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னார உன்னுடைய குலதெய்வத்தை வணங்குவதில் உன் தந்தையார் வழியில் பல குறைகள் ஏற்பட்டுருச்சு. அதனால இப்பொழுது சுமார் 7 ஆண்டுகளாகவே வீட்டுல பண சம்பந்தமான விஷயங்கள், உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகள் எல்லாம் இப்ப தாண்டவமாடும்.
இப்போ உன்னுடைய கல்வி பூர்த்தி ஆகல. இந்த கல்வி பூர்த்தியாகிய பிறகு வேலை வேணுமா இப்ப வேணுமான்னு கேட்டேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு உனக்கு ஒரு நிலையான வேலை மூல கிடைக்கும். அது சாதாரண பிரைவேட்ல தான் கிடைக்கும். அதுல இருந்து 1.5 வருஷம் கழிச்சு அரசு உத்தியோகம் உனக்கு கிடைக்கும். வாங்கி தரேன். வெற்றி உண்டு. கடன்லாம் வாழ வைக்கலாம். கர்மசாமி, ஆமா அப்படியா? சாத்தாங்குளம் இருக்கிற பூ இல்ல, அதை அப்படியே செடியில இருந்து பறிச்சு கொண்டு வந்து என் கையில வச்சிருந்த பொழுது கூட எனக்கு மணக்க முடியல. கால் ஒன்று வரலாம். வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா இந்த நிலையே, வாராயோ வெண்ணிலாவே. நல்ல பாட்டுல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் இன்னும் ஒரு முறை கால் நின்று வரலாம். என் குதிரை உன்னுடைய எல்லைக்குள்ள போகும் பொழுது சடை விரித்த முனியத்துடைய சடை பாதையில குறுக்க கிடக்கு. அதை தாண்டணுமே, எப்படி தாண்டதுன்னு கேட்டேன். அதனால உங்க எல்லையில முனீஸ்வர சாமி இருக்காரு. உங்க பகுதியில கன்னிமாரம்மன் தெய்வங்கள் அங்க இருக்கு, அங்காளம்மன் தெய்வமும் இருக்கு. இவைகளெல்லாம் போய் பார்த்தேன். ஊடால இருந்து காவல் தெய்வமாக முனீஸ்வரன் இருக்கிறார். இவ்வளவு தெய்வங்களை நான் பார்த்து வந்த பிறகு உன் மனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அது என்ன அப்படி இருக்கு? உன் வீட்டுக்கு வலது புறத்துல ஒரு மின் கம்பம் ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. என்னடா, ஒரு போஸ்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை போய் பார்த்தேன். இதெல்லாம் உன் இடத்துல நான் போயிட்டோங்கிறதுக்கு அடையாளம். ஆனா மின்கம்பம் பாதிக்கப்பட்டு ஒளி இல்லாமல் அடிக்கடி ஒளி கொடுக்கறதுல கஷ்டப்படுறத மாதிரி உன்னுடைய வாழ்க்கை கல்யாணம் முடித்த பிறகு பொண்டாடி கூட கொஞ்சி விளையாடுறதுக்கு கூட வழி இல்லாம மனவேதனை அடைந்து 2 பேரும் வாழ்வா பிரிவா என்று தெரியவில்லையே அப்படி என்ற ஏக்கம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டுவான். சிங்கார கண்ணம்மா நான் பக்கம் வந்த பின்னே நீ வெக்கப்படலாமா, பார்க்க போனா நானும் நீயும் உள்ளம்மா. அப்படி உன் உள்ளம் பாட்டு பாடுது. நீயும் நானும் யார் யார் என்று அவ உள்ளம் பாட்டு பாடுது. அவ உள்ளத்தை போய் பார்த்தேன். யாரும் சொல்லி கொடுத்து இந்த பிரிவு நடந்திருக்குமா, அல்லது இயற்கையாகவே அவ உள்ளத்துக்குள்ள பிரிவு நடந்து போச்சா அப்படிங்கிற ஒரு குளறுபடியான எண்ணம் உங்க 2 பேர் உள்ளத்துல இருக்கு. இருக்கா? சொல்லி கொடுத்துதான் நடந்திருக்கு. புரியுதா? இயலாதவன் இவருக்கு போய் கட்டி வச்சுட்டாங்க, உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி இப்ப அவ உள்ளத்தை புடம் போட்ட தங்கம் போல ஊதி 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 செவக்க வச்சுட்டாங்க. இப்போ உன் கூட நீ கூப்பிட்டாலும் கூட நான் வர முடியாது அப்படி என்ற வார்த்தையை சொல்வாள். அதனால அவளை சேர்த்து வைக்க முடியுமான்னு கொஞ்சம் கேட்கட்டுமா? வேணுமா வேண்டாமா? கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. என்ன போல் ஒளி ஊடுருவிய உள்ளமே விலகி வா. உன்னை தேடி வருவா. ஒரு சான்ஸ் தாரேன், அதுல சேர்ந்து வாழ்த்துக்காங்க. வெற்றி உண்டு. ஒரு குழந்தை பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறப்பான். காளியம்மானு பேர் வைக்கும். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி மனசுல குழப்பறீங்களா? அதையும் மாத்தித்தாரு. தாடா செல்வாக்காரு. வெற்றி. ஒரு 3 முறை என்னை பார்க்க வந்துட்டாங்க. கர்மசாமி ராணிப்பேட்டையா? கால வந்துட்டாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக என்னென்ன வேணும்? மகளுக்கு புத்திரபாயம் கிடைக்கும். பண்ண முடிக்காங்க. நடக்குமா? கால் சொல்லலாம். மனசு பித்தம்மா பிள்ளை மனதே கல்லம்மா, மனையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா. பார்த்தேன். கிரகங்கள் படி புத்திர தோஷம் இல்லை. புதன் வீட்டுல குரு இருக்கிறார். பிறக்கும் பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறந்த பிறகு நிறைய பண கஷ்டம் மன கஷ்டங்கள் இருக்கும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய விதி. ஆனா
அந்த குழந்தைகள் பிறக்குமான்னு கேட்டேன். 2 குழந்தைகள் உண்டு. 2மே பொம்பளை பிள்ளையா பிறக்கும். 2மே பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அந்த பிள்ளைகள் பிறந்த பிறகு கூட 2 வீடு கட்டி நல்ல செம்மையா வாழுவாங்க. வருமானமும் பெருகும். எப்ப சாமி நடக்கும்? அப்படி கேட்க வேண்டாமா? கேட்கணும்னா கார்த்திகை தீபத்துக்கு பிறகு குழந்தை சரணமாகும். வெற்றி உண்டு. ஜெயிச்சுட்டாரன். இங்க கூட்டு வந்து அவளை ஆரோக்கியமாக்கிக்கா. கர்மசாமி, ஆமா அப்படியா? தேவதானம் யூடியூப் ஆஃப் பண்ணு சாமுன்னு. ஓர் ரோடு இல்லப்பா, அது ஈர் ரோடு. கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். யாருவன்? ஒரு ஊரா? போய் சொல்றிய? ஒரே ஊர் கிடையாது. உன் ஊருக்கும் இவன் ஊருக்கும் 7 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கடா. டாக்பூத்தி இன்னொரு தர காலம் வந்துடும். நல்ல பையன், தங்கமான பையன். நீ கேள்விப்பட்டேன். எது ஊராண்டாச்சு? ஈரோடு பக்கம். பவானி கோயில் எங்க இருக்கு? கூடுதுறையில இருக்கு. என்னப்பா வேணும் உனக்கு? பையன் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. காலில் விழுத்துவான். என்னண்ணே? பாருங்க. அவன் மனது உன் பக்கத்துல இருந்து மாற்றப்பட்டிருக்கு. சிலவர்களுடைய துர்போதனையா, புரியுதா? அதுக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம். அந்த நிலைகளை மாற்றி உன் பையனை ஒன்று ஒப்படைச்சா போதுங்களா? இந்த 8 மணிக்கு என்ன பார்த்துப்போ, ஜெயிச்சு தரேன், ஓடு. கர்மசாமி, அப்படியா? தொழில் சம்பந்தமா மன வருத்தம் அடைந்தது யார்? கால் ஒன்றுவா கணிதம் நடத்தலாம். என்ன கேட்காம? அப்படியா? என்னப்பா வேணும்? கல்யாணம் நடக்கலைங்க. அப்படியா? கொடுத்துடலாமா? சொந்த பொண்ணு எங்க இருக்கா? அக்கா பொண்ணு இருக்கா, சின்ன பொண்ணு. அது செட்டப் பண்ணணுமா? சின்ன பொண்ணு கால் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டான்ல, இல்ல சட்டப்படி மாட்டிக்கிடுவோம். இன்னொரு தடவை கால் விட்டா விளையாட்டா விழுந்துட்டேன். நல்ல வினையா விழுந்துட்டு வா. வேண்டாம் தானே? ஒரு ஜாதகம் வந்துச்சு, அது சரியில்லைன்னு போட்டா பார்த்து வேண்டாம்னு சொன்னியா? ஜாதகம் வருது, போட்டா நல்லா இருக்கும், வேண்டாம்னு சொல்லிடாத. புரட்டாசி மாதம் தான் வரும், அதுக்கடையில வராது. கல்யாணம் முடிச்சு தரேன், சந்தோஷமா இருக்கு. என்ன உங்க அம்மா சொன்னாடா? ஊமையா இருக்காத, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமி, ஆமா, நல்லது நல்லது. வைராவி குளமா? அது எங்க இருக்கு? வள்ளியூர். வள்ளியூர் வைராவி குளம், வள்ளியூர். தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு பூங்காற்றே தேன் சிந்துமா. கால் விட்டுறலாம். என்ன எப்படி எத்தனை ஆண்டுக்கு முன்னால் உள்ள பாட்டுல இதெல்லாம்? புதுமை பித்தன் படத்தில் உள்ள பாட்டு. உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 பிள்ளைகளை பற்றிய மனக்கவலை உள்ளத்துக்குள்ள இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய மனக்கவலையை தீர்த்து வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தா போதுங்களா? 1. அப்புறம் உடல்நிலையை பற்றிய ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. அதையும் சரியாக்கி தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? இன்னும் ஒரு முறை காரணம் சொல்லலாம். கர்மசாமி, இவங்க இந்த கடனை தீர்க்கிறதுக்கு படி இலக்கையா? ஆட்டோ கடனை தீர்த்து தரேன், செல்வத்தை அள்ளி தரேன். சரி, பையனுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும், வழியை வகுத்து. ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
கஷ்டமே இல்லை, சந்தோஷமா இருக்கலாம். நாகர்கோவில் இல்லை, நாகர்கோவில் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆ ஆ சரி, இன்னும் ஒரு தடவை காலைல விட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த நீ இருக்கிற இடத்துல இருந்து 3/4 கிலோமீட்டருக்கு உள்பட சுடமாட சாமியும் காளியம்மன் தெய்வமும் இருக்கு. அதே மாதிரி ஊருக்கு தெற்க பனைமரமும் விலங்காடுகளையும் போய் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப தூரமா போனா சுடுகாடு ஒன்று தெரியுது. இதெல்லாம் உங்க ஊர் எல்லை இல்லையா? அதே மாதிரி வீட்டுல இருந்து வலப்புறமாக ஒரு தெருவில் டேர்னிங் பண்ணி பார்த்தா ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒண்ணு மேல இருக்கு இருக்குல்ல. இதையெல்லாம் பார்த்தது என் குதிரை. பார்த்துட்டு உன்னுடைய வீட்டுக்குள்ள போனேன். 3 வருட காலங்களாக வீட்டுக்குள்ள பண நெருக்கடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனது பிடிக்காத துயரமும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில உடல்நிலை கோளாறால எதிர்த்து நடக்க கூட முடியாம பாதிக்கப்பட்டு கிடக்கும். இப்போ பையனுடைய சம்பாத்தியத்தை வெளிவகுக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புனா சரியா இருக்குமா, தப்பிச்சிருவானா தப்பிக்க மாட்டானாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. காரணம் சொல்லலாம். அதனால வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், தப்பு இல்ல. குடும்பத்துக்கு கொஞ்சம் செய்வனை கோளாறுகள் நடந்திருக்குன்னு சொல்லி எண்ணங்கள்ல கொஞ்சம் ஓடிச்சு. இதுக்கு ஒரு சாமிகிட்ட போய் கேட்கும்போது ஆய் நான் காப்பாத்துவப்பா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிச்சு. காப்பாத்தல, சத்தம் தான் வந்துச்சு, காப்பாத்தல. உண்மையா இல்லையா? சத்தம் போட்டு பேசி எதுக்கு? ஓய் நான் இருக்கப்பா, இதெல்லாம் எதுக்குயா? ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான். விஷயம் நடக்கலையே. அப்ப என்ன கோளாரோ அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டாரு, நமக்கு நடக்கலையேங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? அந்த துன்பத்தை தீர்த்து தாரேன். பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பவிக்கு ஏற்பாடு பண்றேன். கடனை தீர்த்து தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இந்த மாதத்துல பதில் நல்ல தாரேன், ஜெயிச்சு தரேன். சந்தோஷம். கர்பசாமி, ஆமா என்ன அங்க எங்க புரிய? நாங்க இருக்கிற இடம்னே, நீங்க இங்க வாங்க. அண்ணே அண்ணே சுப்பையா அண்ணே, அதே நாகர்கோவில் எல்லைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேருங்க சாமி அப்படின்னு கேட்டு. சரி சரி சரி. நேர்மை தவறாதவர்கள் நீங்கள் 2 பேரும். என்னது? நேர்மை தவறாதவர்கள், மனதாட்சிக்கு மரியாதை கொடுக்கிற ஜீவன்கள் நீங்க. இந்த 2ஐயும் நான் பார்க்கும் பொழுது பையனுக்கு உடல்ல ஆரோக்கியத்துல எதுவும் தெளிவு இருக்கா இல்லையாங்கிற ஒரு ஐயப்பாட்டை நான் நீக்கிட்டேன். இப்ப அவன் தெளிவாக மனைவி வச்சு குழந்தை வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தியை அவன் மனத்துக்கும் கொடுத்தாச்சு, உடம்புக்கும் கொடுத்துட்டேன். அந்த வாழ்க்கையை நல்லாக்கி தந்துடுறேன். ஐப்பசி மாதம் வர பொறுமையா இருந்து நல்ல பொண்ணை உங்க கண்ணுக்கு காட்டி அவனை ஏற்றுக்கிட வச்சா போதும்னா கால் விட்டு வரலாம். பொம்பளை பிள்ளையுடைய திருச்சபை சம்பந்தமான ஒரு சின்ன வழக்கு கொஞ்சம் அங்கன பேசிட்டு, அதுக்கு ஒரு விடைய ஒருத்தன் உருவாக்கிட்டான். சைலண்டா முடிச்சு உங்களுக்கு பாதகம் இல்லாம நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். போதுங்களா? சந்தோஷமாக்கி தரேன். அதுல கடன்படாம பணத்தை அள்ளித்தரேன். முந்தி 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 பௌர்ணமிக்கு வரும்பொழுது காலுக்கு நான் சக்தியை கொடுத்து நடக்க வைக்கேன். சந்தோஷமா இருக்கலாம். வெற்றி உண்டு. ஒரு மிலிட்டரி சரக்கு வேணும்பா பௌர்ணமிக்கு. சரி, சந்தோஷம். அப்படியா? அதே நாகர்கோவில் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள். பொட்ட பிள்ளையா ஆம்பளை பையனா? நீங்க பொட்ட பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கால்
தம்பி என்ன படிக்கிற? காலேஜ் காலேஜ் என்ன சப்ஜெக்ட்? டிப்ளமோ. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். உன் படிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டுல எப்படி மாடலேஷன் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் லேப்டாப்ல அடிக்கடி பார்ப்போம் போலுக்கு. என்ன நல்லா இருக்கு. என்ன செய்யணும் உனக்கு? ஒரு வேலையை இவ்வளவு தானே. கொஞ்சம் பக்கத்துல வா, கண்ணை முடிக்கா. நீங்க அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க. நிமிந்துடா தம்பி, கால் விழுட்டு வாடா. நல்ல வைங்க. தேடாமலே வந்த செல்வம் என்றால் அதை மண் மீதிலே எறிவதா. இவனுக்கு வேலை இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா? இந்தியாவில் ஒரு வருஷம் நீ ட்ரைனிங் எடுத்துக்கா, பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கா. அடுத்து நீ வெளிநாட்டில் போய் இருப்ப, நிறைய வேலைகள் கிடைக்கும். நீ நினைக்கிறது மாதிரி அரசாங்க வேலை உனக்கு கிடைக்குங்கிறது குதிரை கொம்பு. ஆனா பிரைவேட்ல நீ சொந்தமா தொழில் வச்சு நடத்துவ, நிறைய பாக்கியங்கள் செல்வங்கள் உனக்கு நிறைய கிடைக்கும். புரியுதா? 20% தான் அரசு யோகம் உனக்கு இருக்கு. அதை எப்படி கொண்டு வந்தா சரி வருமோ அதை வெட்டியாக்கி தரேன். இதற்கு இடையில ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய அன்பால உன் மனசு பாதிக்கும். அதுல உன்னை மாட்டிக்கிடாம காப்பாத்தி கொண்டு வந்து கரை சேர்த்துடுறேன். சரினா? கால் விட்டுவான். விளையாட்டு பருவம், குழந்தைகள் தானே. வேற என்னடா வேணும் தம்பி? அம்மா கஷ்டம், அம்மாவுக்கு நிறைய கஷ்டம், கடன். எல்லா செலவும் கிடைக்கும். உங்க கடனை ஒரு வருஷத்துக்குள்ள தீர்த்து நான் ஒரு கடை விற்கிறதுக்கு போட்டிருக்கோம். அதனால ஜெயிச்சு தரேன். நான் கொடுக்குற அந்த விபூதியை கொண்டு விற்க வேண்டிய கடையில வை. ஒரு மாசத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன பார்க்குவாங்க. கருப்பசாமி, ஸ்ரீ வைகுண்டம் என் வைண்டம். உனக்கு ஸ்ரீ வைகுண்டமா? தலைவன் தலைவி உட்காரலாம். உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளுக்குள்ள நான் பதிவாகிட்டேன். இனி அவளுக்கு எந்த பய உணர்வும் இருக்காது, எல்லாத்திலையும் ஜெயிச்சு வந்துருவான். புரியுதா? அதனால அவளுடைய ஆயுளுக்கோ மனதுக்கோ எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். ரொம்ப இருக்கீங்களா? அவளுடைய கல்வியில எந்த தடை இல்லாமலும் வெற்றி அடைந்து பெருமைக்குரிய கல்வியாக படிச்சு வருவான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போதைக்கு அந்த கடை கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு இருட்டா இருக்கு. புரியுதா? பௌர்ணமிக்கு வா, உனக்கு வெளிச்சம் தந்துடுறேன், வெற்றி மாலை கொடுக்குறேன். கால் வந்து கருப்பசாமிக்கு இந்தாப்பா, இந்த கனியை பூஜை அறையில வை. எந்த இருட்டிலையும் கூட இந்த கனி இருக்கிறது கண்ணுக்கு தெரியும். அதுதான் அதனுடைய ஒளி. வெற்றி உண்டு. நல்லா மகளே, ஆனந்தமடைவாய். வாங்க பௌர்ணமிக்கு அசத்துவோம். நம்ம என்ன சம்பந்தமா படிக்க வைக்கலாம்? பிள்ளைய என்ன சம்பந்தமா படிக்க வைக்கலாம்? நாளைக்கு அடுத்த வரையில பேச. முக்குல இருக்கு வீடு. உங்க வீடு எங்க இருக்கு? சந்தில இருக்கா? முக்குல தான் இருக்கா? ஹோட்டல் இருக்கா பக்கத்துல? ஹோட்டலா கடையா? கடை இருக்கு. கால் விட்டுலாம். உட்காரலாம். சென்னையில யாரும் இருக்காங்களா? சென்னையில் இல்லை, இந்த கோயில் பெங்களூர்ல. யார் அது? பெரியவன். அங்க என்ன செய்தார் அவரு? வேலை பார்த்து ஒரு
சரியாக 3 நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்க. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, இந்த 3 நாள் வரை உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. என்ன? அதனால 3 நாள் கழிச்சு புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்ன வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு உத்தரவு போட்டுருக்காங்க. காப்பாற்ற சாயங்காலம் இருக்கும். ஆமா இவனுக்கும் சாயங்காலமே வாங்க. கருப்பசாமி கீழப்பாவூர் 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 கீழப்பா ஊர் இல்ல. நல்ல காலோட இன்னொரு தடவை விட்டுவாமா. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன மச்சான், மறைந்திருந்து பார்க்கும். உங்க கடையில வியாபாரம் ஒழுங்கா ஓடுதா ஓடலையான்னு மச்சான் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. மறைந்திருந்து பார்க்காரு. புரியுதா? அவன் வியாபாரம் ஓடிச்சா இன்னைக்கு எதையாவது செஞ்சு அவனை குழப்பம் பண்ணிடணும். யார் மூலமாவது இவன் மண்டையை குழப்பிடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உன் புருஷனுக்கு அடிக்கடி தலை சுத்து வருது, கீழே விழுந்துருவோமோங்கிற பயம் வருது. ஏன் உயிரோடு இருக்கணும்? தற்கொலை பண்ணி செத்துட்டான், இப்படி எல்லாம் எண்ணம் வருது. அவன் மண்டையை திருத்தி இருக்கிற தீய சக்தியை நீக்கி தந்தா போதும்ல. காரணம் கர்மசாமிக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். வெற்றி. திருச்சி மாநகர் ஒரு வண்டியும் ஒரு நாயும் வருது. விவசாயங்களை பற்றி கேட்க வந்தது யார்? கால்வன் பொருள். தாய்மானவ சாமி சமாதி எங்கடா இருக்கு? போயிருக்கீங்களாங்க? கும்பிடுவீங்களா? இன்னொரு தடவை காரணம் சொல்லலாம். விவசாய பூமியை போய் பார்த்தேன். ஒரு காலத்துல குண்டக்க மண்டக்கான்னு நல்ல விளைஞ்சி வெற்றியை தந்து ஜீவனத்தை நல்லா நடத்தி பல பேர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. எல்லா நேரமும் நவதானியங்களும் தவசிகளும் வந்து வீட்டுல மூடமுடையா இறங்க வண்டி வாகனத்தோடு செழிம்பா இருந்து சுமார் ஒரு 50 பேர் 60 பேருக்கு வேலை கொடுத்த ஒரு குடும்பம் உங்க குடும்பம். ஆனா இன்னைக்கு நிலம் இருக்கு, அதுக்குரிய விளைச்சலும் அந்த மகத்துவமும் இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. காரணம் சொல்ல அதே மாதிரி உங்க கட்டுமனைக்குள்ள நான் கருப்பசாமி உங்க எல்லையில இருக்கேன். உண்மையா இல்லையா? இருந்துகிட்டு இப்போ அந்த விவசாய பூமியிலே ஒரு பூமியுடைய பத்திரம் எடுத்து உங்க பக்கத்துல இல்லாம கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது சம்பந்தமான ஒரு மன வருத்தமும் இருக்கு. இந்த விவசாயத்தை தெளிவாக நடத்தி கடன் இல்லாம வெற்றிகரமா ஓட்டி தந்தா போதுங்களா? வெற்றி மேல கொடுப்பா. வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் பிரச்சனையில கிடக்கும் சாமி. வாக்கு இறக்குனாங்க, அந்த வாக்கு என்ன வாக்கு? அம்மாவை இறக்கிட்டாங்க. கர்மசாமிக்கு அதை இறக்கி விட்டது தப்பு. அதை இறக்கி விட்டது மகா தப்பு. அது எப்பொழுது நடந்துச்சோ அதுல இருந்து குடும்பங்கள் முப்பெரும் பிரிவாக பிரிந்து விட்டன. ஏனென்றால் அந்த சக்தி பக்குவப்படாததுக்கு முன்னால அந்த உடம்புக்கு வந்தது மகா குற்றம். அதனால அதை அடக்கி குடும்பத்தை ஒன்று சேர்த்து வெற்றியா வாழ வச்சிருந்தா போதுங்களா? 6 மாத காலங்கள்ல குடும்பத்தை வெற்றியாக்கி தரேன், செல்வத்தை அடித்தாரேன். இந்தாப்பா இந்த விபூதியை கொண்டு விவசாயத்துல போடு, பொன்னா விளையும். வருக மகளே, வாழ்க. நாராயணா. அதே திருச்சி எல்லை வேலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? நீயா? காலம் என்ன வேணுடா உங்களுக்கு? என்ன வேலை? தமிழ்நாடு சிவில் சப்ளை. அப்படி
சொன்ன உடனே எனக்கு மூட்டை மூட்டையா அரிச்சலா தெரியுது கண்ணுக்கு. ஆ. என்ன படிச்சிருக்க? ஆடிட்டர். ஆடிட்டர். ஏன் இன்ஜினியரிங் பிளான் போட்டு ஆடிட்டரா படிச்சிட்டேன். என்னடா என்ன உனக்கும் சீனியருக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கம்பல்சரி ஆடிட்ல பிரச்சனை. அதான் அதனால எண்ணத்துல அந்த பக்கம் அவங்களுக்கு கண்ட்ரோலா இருந்து நம்ம செய்யணும், தனியா வந்துடலாம்னு ஒரு எண்ணம் வந்துச்சே. ஆமா. என்ன ஆபீஸ் போடலாமான்னு பார்த்தேன். உன் கூட சப்போர்ட்டுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு லேடிஸும் ஒருத்தி வாரா. பண்ணிடலாம். என்ன செய்யலாம்? சேர்த்துக்கலாமா? நல்ல போனா தான் சரி. வாழ்க்கைக்கா அது வேலைக்கா? நீங்க எது சொன்னாலும் ஓகே. நல்ல பேடா. காலைல விட்டு என் செல்ல ஐயா உண்மையை தானே சொல்லணும். ஒன்ன மாதிரியால எரி அவன் நேரம் பேசுதான்ல, அவன் தான் மனுஷன். நானும் 2 வருஷமா பேசிட்டு இருக்கேன். எனக்கு தான் ஒண்ணு அமையிற. இன்னொருத்தர கால் விட்டுவான். மாடியில் வைக்கலாமா ஆபீஸ்க்குள்ள வைக்கலாமா? மாடியில் வைக்கலாமா? சொல்லுங்க. மெயின் ரோடு பிரதான சாலையினுடைய அருகில் மாடியில ஒரு ஆபீஸ் எடுக்கணும். எடுத்து நீ வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப வந்து சேரும். அருமையா நீ தொழில ஆரம்பிச்சுக்கலாம், தெளிவா நடத்திக்கலாம். என்ன பல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நண்பர்கள்லாம் உன் பக்கத்துல வந்து சேருவாங்க. வெற்றியாக நடத்தி தரேன். சில சமயத்துல அப்பப்போ நைட்ல தூங்காம மனம் குழம்பிக்கிட்டே இருக்கியான். என்னடா அந்த குழப்பம் ஏன் வந்துச்சு? அடுத்து என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது, அடுத்து என்ன பண்றது? இங்கேயே இருக்கலாமா, இல்லைன்னா ஃபாரின் வர போயிட்டு வரதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு உன் மண்டை குழம்பு தான். உண்மைதானே? காரணம் இப்போதைக்கு வெளிநாட்டுக்கு வேண்டாம்னு உத்தரவாயிடுது. போகணும்னு முடிவு எடுத்தியா? இல்ல நீங்க சொன்னீங்க ஓகே. வேண்டாம்னு உத்தரவாயிடுது. முதல்ல தொழில ஆரம்பிப்போம். சரியா? பொறுமையா இருந்துக்கா. ஆரம்பிச்சு. ஆமா, நிறைய மக்களை வர வச்சு தரேன், ஆனந்தமா இருக்க வைக்கிறேன். நிறைய பயில்கள் உனக்கு வந்து சேரும். சரியா? 1 2 3 4 5 6 7 சரியில்லை கேட்டு பாக்குறேன். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் கொஞ்சம் சரியில்லாம இருக்க. ஆமா. அதை சரி பண்ணலையா? எப்ப பண்ண போறேன்? கொடுத்துருக்கேன். சரி பண்ணி சீக்கிரம் கொண்டு போயிடா. அதுல தாண்டா யோகமே இருக்கு. கவலைப்படாத. இந்த அப்படி அங்கிள் மேரேஜ். ம் மேரேஜ். மேரேஜுக்கு ஒரு பிள்ளை வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏப்ல அவசரப்படுதா? கொஞ்சம் பொறுத்துக்கா. ஓகே பண்ணி விடுவேன். பொண்ணா இருக்கும். இரு என்னடா பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குமா? அழகான பொண்ணா கொண்டு வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா இரு. ஒன்ன மாதிரியே படிச்சிருப்பான். சரி ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் நான் வந்தேன். நல்ல பையன், நல்ல பையன். ஆடிட்டரா இருந்தா ரொம்ப ஏன்னா சந்தோஷம். உலகத்துல எல்லாருமே அதுக்காக தாண்டா வந்திருக்கா. அதை மறந்து பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. தேங்க் யூ. உண்மையா இல்லையானே? பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டைப்பாக்கு ஊத்த வேணாம். கருமசாமி, அதே திருச்சி எல்லை அரசு உத்தியோகத்தில் மனக்குழப்பம். ஒரு 3 பிள்ளையை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். டியூட்டி பாப் பண்ணிடலாமா? இல்லை கவர்மெண்ட் வேலையாச்சே. டியூட்டி பாப் பண்ணுப்பா. கவர்மெண்ட் போஸ்ட் ஒண்ணு இது அது ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் 2 பக்கத்துல வா. என்ன செய்யணும் உனக்கு? எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, கண்ணு பார்வை கம்மியா இருக்கு, அடுத்தது கால் நடக்க 2 கண்ணுமே பார்வையில கம்மியாயிடுது. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசா பண்ண முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும், நீ பொறுத்துக்காங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதான் ஒண்ணு ஒண்ணு உனக்கு கண்ணு சரியா தெரியுதா அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு கேட்டேன். புரியுதா? ஆனா கண்ணுல ஆயுள் காலம் வரை உன் கண் பார்வை இதுல இருந்து குறையாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். ஒன்று, இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய கடனை தீர்த்து சுபிட்சமா உன்னை வாழ வைக்கிறேன். சரிங்களா? வீடு வாசல்லாம் இழந்து போயிருவோங்கிற ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் இழக்காம உன்னை காப்பாத்திருந்தா போதும்டா. நான் கருப்புக்காம இருக்கேன்டா. இந்த அப்படி குழந்தைகளுக்கு எதனா குறை இருக்குமா? ஒரு குறையும் இருக்காது. வாழ வச்சு தரேன். உடம்ப பத்தி கவலைப்படாத, ஜெயிச்சு தரேன். வீட்டுல எதுவும் குறை இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன். கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் வீணா கவலைப்பட்டுட்டால இல்லையா? போங்க போங்க. கருமசாமி, அடுத்து விழுப்புரம்
வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு. யாருக்கு இருக்கு? என்ன அம்மன் கோயில் இருக்கு? மாரியம்மா. அந்த பாட்டு எல்லாரும் சரி பாட்டு திட்டுங்க. காரணம் சொல்ல என்னப்பா வேணும்? உள்ள 3 வருஷம் பரீட்சை எழுதி ஃபெயில் ஆயிட்டாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை ஆரம்பிக்குது. பரீட்சை எழுத போறாரு. அது என்ன என்ன எழுத போறாரு? யூபிஎஸ். காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஐஏஎஸ்க்கு மண்டையில பிளான் போட்டிருக்கான். ஐபிஎஸ் ஆகுவாங்கன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. என்ன செய்யலாம்? எல்லாம் ஒரே கேரக்டர் தான், போஸ்டிங் மட்டும் தான் வேற. உன் பையன் ஐபிஎஸ் ஆகுவான், ஒரு பெரிய ஜெனரல் ஆயிடுவான். வெற்றியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு என்னடா தருவ? என்ன என் மனசுல ஒரு என்ன நீங்க மனசுல நீயே என் பிள்ளைதான், உன் தடவைக்கு நான் என்னடா செய்ய போறேன்? காலில் விட்டு வா, கூப்பிடு கருப்பசாமிய, கூப்பிடுங்கப்பா. பெரிய போஸ்டிங் எடுத்த உடனே உத்தரப்பிரதேசத்துல டியூட்டியை போடுவேன். ஒரு வருஷம் அங்க இருப்பான். அடுத்து அப்படி இந்தியாவுக்குள்ள வருவான், பேரும் புகழோட இருப்பான். இந்த நாட்டை ஆளுகிற சிஎம் ரொம்ப நெருக்கமா இருந்து வாழ்வான்டா. இப்படி பல கோடிக்கு அதிபதி ஆகும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ப்பா. அடுத்த உத்தரவு நான் கருப்பசாமிக்கு கோழி கிடக்கு, கோழி கிடக்கு, கோழி கிடக்கு. யார் வீட்லயே கிடக்கு, எனக்கு என்ன கவலை? விழுப்புரம் எல்லை பெண்ணடியாள் ஆத்தா கோழி வளர்த்தா, ஆடு வளர்த்தா, என்ன ஏன் வளர்த்தா? மயிலு பக்கத்துலதான். ஏக்கா என்னக்கா வேணும்? யாருக்கெல்லாம்? ஆடு மாடு கோழி வளர்த்துருக்கிய? கோழி கிடக்க, கோழி 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 கிடக்கா? கோழி 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 வித்தாச்சு. 2 தான் இருக்கு. எத்தனை வித்த? ஒரு 5 கோழி வித்தாச்சு. சூப்பரா வச்சிருக்க. அதுக்கு தான் வந்தியா? கெட்டிக்காரி கால் விட்ட. பொன்மானே சங்கீதம் நான் பாடவா. ஒரு பிள்ளைய பார்த்தேன், ஒரு வருஷ காலமா திருமணத்துக்காக பாடுபட்டு சொந்த பந்தங்கள்லாம் ஒரு முடிவான பதில் சொல்லாம குழப்பமாகிக்கிட்டு இருக்கு. சரியா? உன் வீட்டுல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, அதை கூட பேண முடியாம கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையா? அதே மாதிரி இடைப்பட்ட காலத்துல ஒரு மாடு ஈனுகிற நேரத்துல நோய் வந்து கஷ்டப்பட்டதாக ஒரு கணக்கு வந்துகிட்டு இருக்கு. நடந்துச்சா? காரணம் எல்லாருக்கும் வலி இருக்கு. இடுப்புல வலி இருக்கு, கார்ல வலி இருக்கு, நெஞ்சு வலி உள்ளவங்க கூட இருக்காங்க. பொறுமை இருந்தால் ஜெயிக்க முடியும். அதனால உன்னுடைய கட்டுமனைகளை செய்வதற்கான கோளாறுகள் ஒண்ணும் கிடையாதும்மா. வீணாக நீ கவலைப்பட வேண்டாம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு தெய்வம் அருள் எடுத்து உன் குடும்பத்துல வந்துச்சு. உண்மையா? அந்த தெய்வம் இப்ப இல்ல. இப்போ அந்த மனக்குறையும் இருக்கு. அந்த தெய்வம் நம்ம வருமானு கேட்டேன், அதை கடைபிடிக்கிறதுக்கு நாதி இல்லை, ஆள் இல்லை. விட்டுரு, போய் கும்பிட்டுக்க, அதுல சரியாயிடும். புரியுதா? தேவையில்லை, விட்டுரு. ஆனா உன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா மட்டும் தெய்வமா இருந்துகிட்டு இருக்கு. சும்மா அதை கும்பிட்டு மனசை ஆத்திக்கிட வேண்டியதான். அதுல ஒண்ணு இல்லை. வரக்கூடிய ஐப்பசி மாசத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு தாரேன், நல்ல வரணும் வந்து சேரும், அதுக்கு பணமும் தாரேன். அப்படி நல்லாரு, சந்தோஷமா இருக்கு.